ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வல்லாரக்கீரை வச்சு ஒரு தோசை தான் ஊற்ற போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வல்லாரக்கீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நமக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கடத்தூரில் பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறி இந்த கீரைக்கட்டெலாம் வச்சுருப்பாங்களா, அவங்கள்ட்டையும் நிறைய கிடைக்கும், வாங்கிக்கிங்க. இப்போ நான் அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அது பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக மிளகும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த கீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இதை நம்ம வதக்கிட்டு அரைச்சி தான் நம்ம தோசையில் சேர்க்க போகிறோம். மாவில் வல்லாரக்கீரை சட்னியும் செய்யலாம். இந்தமாரி நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க தோசையை சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் சட்னி அரைச்சா கூட அந்தளவுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு கொடுங்க, அடிக்கடி சேர்த்துங்க. இது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் கொடுக்கும்போது நல்லா ஞாபக சக்தி வரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆறிடுச்சு, நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்து அரைச்சிங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த வருங்க இதுமாரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துங்க, அலசி எடுத்துங்க. பாருங்கள், இப்போ இந்த மாவை நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றியாச்சு. இப்போ நான் அது கூட தக்காளி சட்னி வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எந்த சட்னி வேணுமாலும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.